அனுபவம் நூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேங்க. சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேர்ச்சி போங்களா? இந்த எபிசோடில் நம்ம பார்க்க வருது தொழிலாளர்கள் வேலையை விட்டு கொத்த வெளியேறுதல், அது மைக்ரேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஒரு மில்ல நான் ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜர் வேலை பார்த்துருங்க. அந்த மில்லில் பார்த்திங்கன்னா ஹிந்தி தொழிலாளர்கள் இருந்தாங்க, சரிங்களா? நிறைய பேர். தமிழ் தொழிலாளர்கள் கம்மியாக இருந்தாங்க. அது தமிழ் தொழிலாளர்கள் முக்கியமான பணியில் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் மேனேஜர், பாய்லர் அட்டெண்டர், அந்த மாதிரி மெயினான போஸ்ட்டில் இருந்தாங்க. மற்ற பெரும்பாலான வேலை ஹிந்திக்காரங்க. ஹிந்திக்காரங்களில் 2 பிரிவாக இருந்துச்சு. இந்த ராஜஸ்தான், அந்த ஹரியானா, காஷ்மீர் அந்த பக்கம் வந்தவங்க கொஞ்சம் ஸ்கில்டு வேலை, அது கொஞ்சம் நுணுக்கமான வேலைகளும். வேறு மாநிலத்தில் வந்தவங்க இது சாயம் போடுறது, மிக்ஸ் பண்ணுறது, கீழே இதெல்லாம் ஃபைபரில் கீழே விழுது, அது கூட்டுறது, அள்ளி மூளையில் அள்ளி போடுறது, அந்த மாதிரி பணியில் இருந்தாங்க. 2 பிரிவாக இருந்தாங்க. எங்களுக்கு பிரச்சனை என்ன, ஸ்கில்டு ஜாபர்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அந்த ராஜஸ்தான் அங்கேருந்து எல்லாம் வந்தாங்க. அவங்க பர்மனெண்ட்டாக இருந்தாங்க. கரெக்டாக ஒரு 11 மாதம் 12 மாதம் வேலை பார்க்க, ஒரு மாதம் லீவ் எடுக்க, முதல்ல சொல்லிவிட்டு ஒரு 15 நாள் முன்னாடியே சொல்லிட்டு லீவ் எடுக்க, அதே மாதிரி போய்ட்டு 1 மாதம் கழிச்சு வந்துடுறேன், அந்த மாதிரி பண்ணிடலாங்க. ஸோ அவங்களால எங்களுக்கு சிக்கல் எதுவும் இல்லைங்க. மற்ற இந்த லோ லெவல் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அது கீழே இந்த ஃபைபர் எடுத்து கட்டுறது, மூளை போடுறது, மூளை ஏற்றுறது, அவங்க ஒவ்வொரு மாநிலத்துலேருந்து வருவாங்க. வந்த 12 பேர் வராங்க, 13 பேர் வராங்க, டக்குன்னு ஒரே நாளில் நின்று போயிடுவாங்க. அந்த வேலைலாம் பாதிச்சிடும். வேறு மிஷின் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி ஓட்டுறதுக்கெல்லாம் ஆள் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் கீழ் மட்டத்து வேலை பார்க்குறது ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடுது. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி லீவு. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி லீவு. வேலை பார்த்த மில்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தது. ஊருக்கு திருவிழாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மனைவி மக்களோட என்ஜாய் பண்ணிட்டு, அப்போது இரவு 8 மணிக்கு ஃபோன் வருங்க. சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. என்னப்பா, என்ன காரணம் அப்படின்னா கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லை சார், நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு இங்கே வேலை பார்க்க பிடிக்கல, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னாங்க. இல்லைப்பா, நான் நாளைக்கு காலையில் வர்றேன், 9 மணிக்கு நான் வந்துடுவேன், ஃபேக்ட்ரி வந்துடுவேன், வந்தமே நம்ம பேசிட்டு என்ன ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணி தருவோம் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உடனே போய் அன்றைக்கி அப்போவே கிளம்பிடுவாங்க. 8:30 மணிக்கு கிளம்பிடுவாங்க, வெளில வெளியே கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் 9 மணிக்கு போனால் மிஷின் போட்ட முடியாது, அப்படியே நிற்கும். அப்புறம் போய் வேறு ஏஜெண்ட்டை பிடிச்சி வேறு மாநிலத்தில் இது கூட்டி அது ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். அப்புறம் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக அவங்க கூட்டி சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணணும். அப்போது இது ஃபேக்ட்ரி ஓட்டணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறது, எங்களுடைய சிஸ்டர்ஸ் கன்சர்ன் இருக்கும். சிஸ்டர் கன்சர்ன், அது துணை வேறு நிறுவனங்கள், இங்கே முதலிக்கையில் உள்ள வேறு நிறுவனங்கள் ஒரு 5 பேர்த்தை கொடுங்க, 10 பேர்த்தை கொடுங்க, லோன் பேசிஸ் அப்படின்னு வாங்கிட்டுருவோம். அவங்களும் சலிச்சுக்கிட்டே கொடுப்பாங்க. இது வாடிக்கையாக போச்சு அப்படின்ட்டு. மேல்மட்டத்தில் எதுவும் பேச மாட்டாங்க, எம்டி எடுத்து பேச முடியாது இல்லையா, எங்கள்கிட்ட அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு ரொம்ப நாள் 6 மாதம் நடந்துடுது. அப்புறம் உட்காந்து பார்த்ததில் என்ன பிரச்சனை பார்த்தோம்னா, அவங்க கேன்டீன் இருந்ததுங்க, 200 பேர் சாப்பிட்றதுக்கு கேன்டீன் இருந்தது. அதே மாதிரி ஸ்டாஃப்லாம் தங்குறதுக்கு, ஸ்கில்டு ஒர்க்கெல்லாம் தங்குறதுக்கு கீழே ஹாஸ்டல் வரைக்கும் கேட்டிருந்தாங்க, பெரிய பெரிய ரூம் கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ரூம், டிவி, கேரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க.
ஸோ அதுக்கு மேலே வந்து டெரஸ், அது வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அவ்வளோ பெரிய ஹால். அதில் வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து பல மாநிலத்தில் வந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க குரூப்பாக தங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெட்டியோ எதுவும் கிடையாது. ஒரு படம் வைக்கிறது இது பண்ணுறது எல்லாம் எதுவும் கிடையாது. அங்கங்கே ஆணி அடிச்சுப்பாங்க. ஆணி அடித்து அங்கே தான் அவங்க பேக்கெல்லாம் மாட்டிருப்பாங்க. கீழே வந்து பாய் இதெல்லாம் வச்சு படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு மாநிலத்துலேருந்து வந்திருப்பாங்க. அப்பாடா இப்போ வேலை கிடச்சிது, ஊருக்கெல்லாம் பணம் அனுப்பிடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தனுடைய செல்ஃபோன் காணாமல் போயிடும். என்ன வேறு ஏதாவது அலுவலில் இருந்ததுன்னா வந்து நிற்பாங்க, சார் இவனுடைய செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சு சார் அப்படின்ட்டு. இப்போ செல்ஃபோன் காணாமல் அது நான் வந்து போலீஸ் உத்தியோகம் பார்க்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அப்புறம் இன்னொரு வந்து, சார் சம்பளம் வீட்டுக்கு அனுப்ப போக மீதி பணம் வச்சுருந்தேன் சார், என் பர்சனல் எவ்வளோ திருடிட்டான் சார் அப்படின்னு அடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஒய்யாமல் இது கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது கம்ப்ளைண்ட். இதை வந்து நம்ம யாருன்னு போய் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கணும்னா அதை காரணமாக மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. மனசில் வச்சுக்கிட்டு விட்டு போயிடுவாங்க. கொத்தா 12 பேர் 13 பேர் போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு டைப் இருக்குங்க. அங்கே வந்து எல்லா ஒரு கலவை 5 மாநிலத்துலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு ஒரு டிவி, காமன் டிவி. என்ன ஆகுன்னா, ஈவினிங்லாம் டிவி பார்க்கும்போது டெய்லியும் சில பேர் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது நைட் ஷிஃப்ட் தூங்குறவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது, இல்லை டிவி டிஸ்டர்ப் இருக்கும். அதனால் நைட் ஷிஃப்ட் வந்து ஆப்சண்ட் ஆகிடுவான். அது ஒன்று. இன்னொரு டிஸ்டர்பு, ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை பார்த்துட்ருப்பான். அப்பாட நல்ல நல்ல பெரிய மில்லு, நல்ல சாப்பாடு, ஊருக்கும் நல்ல பழம் அனுப்பலாம். பக்கத்தில் வேறு மாநிலத்தில் ஒன்று, என்னடா இது ஃபேக்ட்ரியாக இது, மனுஷன் இங்கே வேலை பார்ப்பண்ணா அப்படி மெல்ல இதே மாதிரி பேசி 10 தடவை 15 தடவை பேசுவான். பேசி வேணும் மனம் மாறிடுவான். ஆமாடா என்னடா ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுவான். ஸோ இப்படியே இதே வந்து வாடிக்கையாக இருந்துச்சு, தொடர்கதையாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எம்டிகிட்ட சொன்னேன், சார் மேலே இவ்வளோ பெரிய ஹால் இருக்குது, ஹாலோ பிளாக் வச்சு ஒரு 8க்கு 10 இல்லை 10க்கு 10 மாதிரி ஃபஸ்ட்டே ஒரு 10 குவார்ட்டர்ஸ் மேலே கட்டிட்டிங்கன்னா எல்லோரும் வந்து அவங்கவுங்க வந்து தனித்தனியாக ரூம் போட்டு தூங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா ரூம் 4 பேர் பார்த்தாங்கன்னா உள்ளார தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். கதவு சாத்திக்கிட்டாங்கன்னா அவனுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. யாராவது டிவி பார்த்தாங்கன்னா கூட அவனுக்கு டிஸ்டர்ப் இருக்காது. அதே மாதிரி செல்ஃபோன், பணம் அதெல்லாம் காணாமல் போகுது, சேஃப்டியாக இருக்கும் சார் அப்படின்னு சார். அவரும் எம்டி யோசிச்சு பார்த்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதத்தில் இது ஹாலோ பிளாக் வச்சு கான்ட்ராக்டர் சொல்லிட்டு பண்ணி கொடுத்துறாங்க. பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு 4 கட்டில் வர்ற மாதிரி, அடுக்கு கட்டில், கீழே ஒரு கட்டில் மேலே ஒரு கட்டில், அந்த மாதிரி 4 கட்டில் போட்டு ஒரு 10 குவார்ட்டர்ஸ், இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 கட்டி விட்டுருச்சு. ஸோ ஸ்பேஸ் நிறையா இருந்தது. ஸ்பேஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கட்டினா பார்த்தா ஒரு மாதம் 2 மாதத்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு. இதே இல்லை, விட்டு போகிறவங்க யாரும் இல்லை. நாங்கள் வந்து நிம்மதியாக வேறு வேலை பார்க்க முடிஞ்சுது. இப்போ என்னடான்னா, இப்போ எங்ககிட்ட கையில் எக்ஸஸ், எங்கே வேறு சிஸ்டர் கன்சர்ன் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க, சார் ஒரு 5 பேரை அனுப்பிவிடுங்க, 10 பேரை அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து அனுப்பிட்டுருந்தோம். ஸோ இந்த இது குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்தது அவங்களுக்கும் நல்லா போச்சு, எங்களுக்கும் நல்லா போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் வைக்கிறதுக்கோ படம் வைக்கிறதுக்கோ ரொம்ப சேஃப்டியாக இருந்தது. தூங்குறதுக்கு மெயினாக டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்துச்சு. இன்னொன்று கூடி பேசி தப்பான தகவல் பரப்புறதுக்கு, தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நீண்ட நாள் எங்கள்கிட்ட இருந்தாங்க. நன்றி, வணக்கம்.